இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனமா, நீங்க ரூமுக்குள்ள தூங்குங்கம்மா. நாங்க எல்லாரும் இங்கே படுத்துக்கிறோம். ஏன் எனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? எல்லாரும் இங்கே ஒன்னா தூங்கலாம். ஜனமா, அந்த ரூம் ஜன்னலை திறந்தா நல்லா காத்து வரும். ஃபேனும் ரொம்ப நல்லா ஸ்பீடா ஓடும். நீங்க போய் அங்க படுத்துக்கோங்க, நாங்களாம் இங்க படுத்துக்கிறோம். ஓ, அப்போ உங்களுக்கெல்லாம் வேர்க்காதா? எனக்கு மட்டும்தான் வேர்க்குமா? இல்ல ஜனாமா, அது வந்து நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா என் வாழ்க்கை இதுக்கும் கீழே தான் ஆரம்பிச்சது. வெயில், வேர்வை, கொசுக்கடின்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எல்லார் கூடயும் ஒன்னா இருக்கிறது தான் சந்தோஷம். இல்ல ஜனாமா, எங்கனால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என்னாலையும் என்ன சேர்ந்தவங்கனாலையும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தமிழ். அதுக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்ல. சரி, படுத்துக்கலாமா? எனக்கு தலகான கூட தேவையில்லை. 2 புடவைய மடிச்சு கொடுங்க, நான் அப்படியே வச்சு படுத்து தூங்கிடுறேன். ஜனமா ப்ளீஸ், வீட்டுக்கு போங்க ஜனமா. நானும் வந்துட்டேன், நீங்களும் வந்துட்டீங்க. மாமா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அவரால் அங்க தனியா இருக்க முடியாது. கஷ்டப்படட்டும் தமிழ். பிரகாஷ் இருக்கும்போது தானே இதெல்லாம் நடந்திருக்கு. பிரகாஷால ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் கஷ்டப்படட்டும், விடு. சரி, எல்லாரும் படுங்க, படுங்க, தூங்கலாம். ஜானு, ஜானு, என்ன இது? என்னத்த நீங்க பாட்டுக்கு திடீர்னு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? நீங்க இல்லாம அந்த வீட்ல எங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? வீட்ல ஏதோ திடீர்னு ஒரு சண்டை, அதுக்காக இவ பெட்டி எடுத்து கிளம்புனா இவள மாதிரியே நீங்களும் செஞ்சா எப்படி அத்த? என்ன மீனா, இப்ப மட்டும் பேசுறதுக்கு வாயை திறந்திருக்க? உனக்கு இவ்வளவு தெளிவா பேச தெரியும்னு இப்பதான் எனக்கு தெரியுது.